நைட் எல்லாம் டீசெண்டா பிஹேவ் பண்ணாரு, இப்ப என்ன வைல்டா மாறுறாரு? ஐயோ, நான் இன்னும் ப்ரிப்பரே ஆகல. கொஞ்சம் டைம் கொடுடா சாமி. விடுடா டேய். அப்பா, ச்சே, அவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ, இவருக்கு கால் போடுற பழக்கம் வேற இருக்கா? ஐயோ, இப்ப எப்படி? என்ன மழை வருதா? என்ன கனவா? கனவில்லை, உண்மைதான். சச்சா, தப்பு தப்பு, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது எப்படி தப்பாகும்? அது ஏன் பொண்டாட்டில? ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். எவனாவது அப்படி சொல்லுவானா? ஏய், என்ன என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கா? சரியா பார்த்தாதானடா புரியும். முட்டாள் முட்டாள். ஓ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, காஃபி? நான் காஃபி குடிக்க மாட்டேன். டீனா ஓகே. ஓ, ஓகே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா! அப்பா, ஏண்டி இப்படி காதுக்கிட்டே கத்துற? இப்ப என்ன குடிமுழுகி போச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? முதல்ல இதை என்கிட்ட சொல்லுமா. எதுக்கு நீ எனக்கு டீ போட கத்து கொடுக்கல? அது சரி, நல்லாதான் இருக்கு. என்னைக்காவது கிச்சனுக்குள்ள வந்தாதானே நீ கத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்ப விட. நீ எதுக்கு எனக்கு இத கத்து கொடுக்கல? என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. அம்மா, இங்க யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்களா? டீ தான் குடிப்பாங்களாம். சரி, இங்க நான் சொல்றேன், நீ அங்க செய்யி. இது தவிர எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சொல்லு. முதல்ல ஸ்டவ் பத்த வச்சு பாத்திரத்தை வை. அம்மா, எனக்கு ஒரு டவுட். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ள டவுட்டா? ஸ்டவ் தீப்பெட்டில ஆன் பண்ணவா இல்ல லைட்டர்ல ஆன் பண்ணவா? என்ன வச்சு பத்த வைடி. ஏதாவது ஒண்ணு வச்சு பத்த வை. பாத்திரத்துல பால் ஊத்து. என்னம்மா, அதுக்குள்ள எழுந்தியா? இல்ல பாட்டி, நான் எழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாட்டி. அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த காலத்து பசங்க இன்னும் முழிக்காம போர்வைய போத்திக்கிட்டு இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. எனக்கு எப்பவுமே சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு. பாத்தி எப்படி புழுவுறா? காலையிலே எந்திருப்பியா நீ? இவ தூங்குறதே காலையில தான் பாட்டிமா, நீங்க இவ்வளவு நம்பாதீங்க. என்னம்மா, டீ போடுறியா? ஆமா பாட்டி. உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் டீ போட்டு கொடுத்துருப்பேன்ல. டிஃபன் கூட நான் எப்பவோ செஞ்சுட்டேன்.
ஐயோ பரவாயில்ல பாட்டி, எனக்கு டெய்லி டீ போடுற பழக்கம் இருக்கு. நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பாட்டியா போய் எதுக்கடி ஏமாத்திட்டு இருக்க? வாய முடி கள்ளி. அப்பா, இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு மூச்சு விட நேரம் கிடைச்சிருக்கு. சரிம்மா, டீல கொஞ்சம் சக்கரை கம்மியா போடுறியா? ஆ, சரி பாட்டி. சரி. என்னம்மா நீ இங்க ஒரு பக்கம் நான் மாட்டி தவிக்கிற, நீ கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கியா? இல்லனா என்னடி காலங்கத்தால பாட்டி கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்க? விட்டா கல்யாண சமையலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்கு. ஐயோ, என்ன பாட்டி சும்மா உட்காந்துருக்கீங்க? வேலை எதுவும் இல்லையா? இனிமே நான் எதுக்கு வேலை செய்யணும்? உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் அவ தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு எந்த வேலையும் இல்ல. நீயும் இருக்கியே, எதுக்கு? ஒரு நாளாவது பாட்டி நீங்க உட்காருங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிருப்பியா? பத்தாததுக்கு இந்த கறியில உப்பு பத்தல, காரம் பத்தலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. காலங்காத்தால சுப்பிரபாதத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாண்டாப்பா, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க பேச்செல்லாம் எங்க எடுபட போகுது? எல்லாத்தையும் என் பொண்டாட்டி கூடயே சேர்த்துக்கிறீங்க. உங்ககிட்ட வாயை கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? ஏண்டா பேராண்டி, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எதை பத்தி பாட்டி கேக்குறீங்க? அதான்டா. லிஃப்டா? நேத்து சரியாச்சுல? அது இல்லடா. அது அது ஓ, அதான் அதான். வண்டியை அன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு, இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க? டேய் அப்பாவி முட்டா பயல, நான் கேட்டது ராத்திரி நல்லா நடந்துச்சான்னு. இப்பதான் புரியுது. நீங்க இவ்வளவு நேரமா அது அதுன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தானா? அப்பாடி, உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதே. ஐயோ பாட்டி, உன் வயசுக்கு நீ பேசுற பேச்சுக்கு சம்மந்தம் இருக்கா எங்கேயாச்சும்? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா பால திருப்புர சுந்தரி புருஷா. காலங்காத்தால உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? இங்க பாருங்க, அதெல்லாம் என்னோட பர்சனல், அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளு. இங்க பாருங்க பாட்டி, கொஞ்சமாவது பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பேரங்கிட்ட பேசுற பேச்சா பாட்டி? அந்த காலத்துல உங்க தாத்தா. எப்பா, இங்க பாருங்க, உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன், என்ன நிம்மதியா இட்லி சாப்பிட விடுங்க. டீ கொண்டு வந்துட்டியா? நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா? பரவாயில்ல பாட்டி, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். டேய், இஞ்சி தென்ன குரங்கு மாதிரி அவளை பாத்துக்கிட்டு இருக்க, அவளையும் உட்கார சொல்லுடா. பரவாயில்ல, உட்காருங்க. அப்பா, ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. கல்யாணத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். ஒரு பேரனோ பேத்தியோ என் கையில கொடுத்தீங்கன்னா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு அப்படியே மேல போய் சேர்ந்துருவேன். பாட்டி, சட்னி காலி ஆயிடுச்சு, இப்ப எடுத்துட்டு வாங்க போங்க. பாட்டி பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. டேய் புலிமாவுல என்னடா வேலைக்கு வந்துட்டா? டேய், ஏன்டா கத்தி ஊற கூட்டுற? இது ஆபீஸ் நினைச்சா இல்ல மீன் மார்க்கெட் நினைச்சியா? அது உன்னை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல கத்திட்ட மச்சான். உன் எக்ஸைட்மெண்ட்டை அந்த மானிட்டர்ல காட்டுறான். என்னடா நீ புது மாப்பிள்ள? நைட்டு தான் எல்லாம் முடிஞ்சிருக்கும், கூலா இருக்கிறத விட்டுட்டு சூடா இருக்க. ஏற்கனவே நைட்டு பண்ண வேலைக்கு செம்ம காண்டில் இருக்க உன் மேல, என் வாயை கலராத. நைட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஓஹோ அதுவா? உனக்கு யூஸா இருக்கும்னு அனுப்புன மச்சான், யூஸா இருந்துச்சா? டேய், உனக்கும் என் பாட்டிக்கும் என் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏன்டா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க? அப்படின்னா நைட்டு நடக்கலையா? அதான் சொன்னேனேடா, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கவே இல்லை, அதுக்குள்ளே எப்படின்னு. அப்போ நீ தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கு? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலடா, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேய், இவ்வளோ ஸ்லோவாலாம் இருந்தா நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிழவன் ஆயிடுவ. டேய், சுச்சுவேஷன் வரலடா, நேத்து தான் அவகிட்ட பேசவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே எப்படி? சிச்சுவேஷன் அதுவா வராது, நீ தான் கிரியேட் பண்ணணும். சேச்சே, உன்னை போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு.
ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்படுத்து. டிப்ஸ் கொடுக்குறேன். சரிங்க நித்யானந்தா சாமியாரே, இப்போ நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன். டிப்ஸ் சொல்றாராம், டிப்ஸ். ஹாய். ஹாய் புது கல்யாண பொண்ணு. என்னடி இந்த கெட்டப்? இத பார்த்தா உனக்கு கெட்டப் மாதிரி இருக்கா? எப்பவுமே நைட் ட்ரெஸ்ல பாத்துட்டு இப்படி திடீர்னு பாக்கும்போது கெட்டப் மாதிரி தானே தோணும். தோணும்டி, தோணும். ஏன் தோணாது? நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் தினமும் இந்த கெட்டப்ல தான் இருப்ப. எனக்கு அவ்ளோ பெரிய பம்பர் ஆஃபர் வேணாம்மா. அவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிக்க தான் மாஸ்டர்ஸ் பேரை சொல்லி இங்க வந்துட்டேன். ச்சே, நானும் உன் கூடவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நிம்மதியா இருந்திருக்கும். இங்க என்னோட நிம்மதி கெட்டு போயிருக்கும். ஆ? ஜோக்ஸ் அபார்ட், கல்யாணம் எப்படி போச்சு? முகத்தை பார்த்தா முதல் இரவு கலை தெரியுது. கல்யாணம் நல்லா தான் நடந்துச்சு. அப்ப முதல் இரவு எப்ப உனக்கு அதே நினைப்பு தானா? எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த நினைப்பு கண்டிப்பா தேவை. அதுக்கு நிறைய டைம் இருக்கு. டைம் எங்கடி இருக்கு? டைம் வந்திருக்கு. அவரோட பேரு எனக்கு நேத்து தாண்டி தெரியும். முதல்ல ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் சரி, உன் புருஷன் இப்ப அத பத்தி என்ன சொல்றாரு? இப்போதைக்கு ஏதோ சொல்லல. ஆனா ஐயாக்கு தூக்கத்துல கால போடுற பழக்கம் இருக்குடி. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, ஹவ் ரொமான்டிக். அட போதும் நிறுத்தடி. ஏதோ உன் புருஷன் மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்க. எனக்கு இன்னும் டைம் இருக்கு மேடம். சரி, பையனோட கேரக்டர் எப்படி இருக்கு? பாசியா ஜூசியா? ஜூசியா அப்படின்னா என்ன? அதான்டி, பாசினா நம்மள புளிஞ்சு எடுத்துருவாங்க, ஜூசினா நம்ம அவங்கள புளிஞ்சு எடுத்துறலாம். ஓ, பாசி லட்சணம்லாம் பார்க்க எதுவும் தெரியல. ஜூசின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லு, உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? தினம் பாக்குற அம்மாவோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த லைஃப் நிஜமாவே இப்படிதான் இருக்குமா, இல்ல நல்லா இருக்குன்ற பிரமையில நான் இருக்கேன் நானு? புரியலடி. பார்க்கலாம் எப்படி இருக்க போதோ. இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட். இதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். லெட்ஸ் see. யாப்பா, இப்பவே சீமந்த ஸ்பீச் எல்லாம் நல்லா கொடுக்கற. சரிடி, நான் வச்சிடுறேன். பை பை. ஆ, பை, டேக் கேர். ஐயாக்கு காலையிலேயே அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் டீ போட்டு கொடுத்தா பாதி மட்டும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லல. நோட்டட் பாலா, நாளைக்கு சண்டை வரும்போது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஹாய். ஹாய். பாட்டி, பாட்டி, பாட்டி. வாட்டர். பாட்டி இல்ல. ஏன் எங்க போனாங்க? பாட்டியும் மாமாவும் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. பழைய வீட்டுக்கா? எதுக்கு அங்க போனாங்க? ஹலோ அப்பா, எதுக்கு பழைய வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஏன்? நாங்க ஃப்ரீயா தான்ப்பா இருக்கோம். முதல்ல இங்க வந்துருங்கப்பா. அந்த வீடு சரியில்லைன்னு தானே இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்பா அது இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா ஹலோ அண்ணா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க, பட் அவங்க அதை கேட்கல. பரவாயில்லைங்க, தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல. சாப்பாடு ரெடியா இருக்கு. ஓ சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்னடா வீட்டுக்கு போனதும் பொண்டாட்டி கூட பிஸியா இருப்பேன்னு பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ற? டே, எங்க பாட்டியும் அப்பாவும் பழைய வீட்டுக்கு போயிட்டாங்கடா. இதுல பயப்பட என்னடா இருக்கு? போயிட்டு திரும்ப வர போறாங்க. டேய் அது இல்லடா, நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும்னு போனாங்களாம். நல்ல குடும்பம் மச்சான் உனக்கு. என் குடும்பத்திலே இருக்காங்களே. சை, இப்போ வீட்டில் 2 பேர் தான்டா இருக்கோம். எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரியல. எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டா ஃப்ளோ தான். அதான்டா ஃப்ளோனா எப்படி? டேய், நான் என்ன கோபியர் கொஞ்சம் கிருஷ்ணாவா? நார்மல் கிருஷ்ணா தான். உனக்கு தான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அதை வச்சு ஆரம்பிடா. தெரியலடா, எனக்கு பயமா இருக்கு.
ரொம்ப வியர்டா இருக்குடா. அட எவன்டா இவன்? போய் பேசுடா. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். குட் நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காலையில குட் நியூஸோட வா. அவனை உனக்கு எப்போ இதே நினைப்பதான்ல? என் கவலைலாம் உனக்கு புரியாது. போனை கட் பண்ணிட்டு பொன்னாடி கிட்ட போ. பாய். டேய் அவ்வளோதான்டா. அவ்வளவுதான், பாய். டேய் டேய், டேய் டேய். ஆ டேய், இப்போதான் ஆண் பாவம் பொல்லாதது படம் பார்த்தேன்டா. இந்த பொண்டாட்டிங்க நைஸா நம்ம பாஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கேட்பாங்க. நீ உஷாரா இருக்கணும்டா. தெரியாதனமா ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மகன கதை கந்தல் தான். சரிடா. போதும் போதும், நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். நம்ம 2 பேர் தானே இருக்கோம், சேர்ந்தே சாப்பிடலாங்க. உட்காருங்க. அது சரி, ம்? உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? ம். பேர் வச்சே கூப்பிடுங்க. உங்களுக்கு ஓகேவா? என்ன வாடா போடான்னு சொல்லி கூப்பிடாம இருந்தாலே போதும், மற்றபடி எனக்கு ஓகே தான். நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? பாலானாலும் ஓகே, பால திருப்புர சுந்தரினாலும் ஓகே. பால திருப்புர சுந்தரி, பிடிஎஸ். ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன், பிடிஎஸ். என்ன பாலா சவுண்ட்ஸ் குட். விஸ்வா, ம், உங்களுக்கு இது ஓகேவா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? ட்ரெஸ்ஸிங். உனக்கு எது கம்ஃபர்ட்டோ அது போட்டுக்கேன் பாலா. போட்டுக்கிற உனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், பாக்குற எனக்கு எதுக்கு? தேங்க்ஸ். தேங்க்ஸ்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. கல்யாண டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. இப்ப சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கேன். இதையும் நீ தான் செஞ்சியா? ஆஹா, பாட்டி தான் சமைச்சாங்க. ஓ, நான் இப்படி கேக்குறது தப்பா நினைக்கலன்னா சொல்லுங்க. உங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. இந்த பொண்டாட்டிங்க நைஸா நம்ம பாஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கேட்பாங்க. நீ உஷாரா இருக்கணும்டா. தெரியாதனமா ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மகன கதை கந்தல் தான். 4th கிளாஸ்ல என் இங்கிலீஷ் டீச்சர் மேல க்ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை. மற்ற விஷயம் உனக்கே தெரியுமே, படிப்பு ஜாப்னு அப்படியே ஓடிடுச்சு. போதுமா, போட்டு சாப்பிடு. வயிறு ஃபுல்லாயிடுச்சு.